ஹாய் வணக்கம். டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா எஃபெக்ட்ஸுங்கிற மெனுக்குள்ளார போய்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நான் எதை சொல்ல வரேன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து 3D ஷேப்புக்கு இதில் உள்ள மெனுவை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அது ஒரு ஷேப் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஆர்ட் ஒர்க்கு நம்ம ஒரு கிராப் மார்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் அதில் ராஸ்டரைஸ் பண்ணுறது, அப்புறம் ரேப்பிங் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஷேப், பெண்டிங் ஷேப்பு, கர்வ் ஷேப்பு அந்த மாதிரி கொடுக்கறது. அதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கனாக்கா ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்ஸ்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நான் பேசிக் சொல்லித்தரேன். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு பிக்சரையோ இல்லை ஒரு டிசைனையோ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அதில் எந்தெந்த மாதிரி டிசைன்லாம் எந்தெந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணாக்கா நல்லா ஒரு லுக்கு அப்பியரன்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு எஃபெக்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப டைம் ஆகும். பட் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் டைமில் ஒன்று ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே அது தெரியும் எந்த இடத்துல இதை அப்ளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை லாஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன், அது வந்து ஹிடனில் இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு லாஸ்ட் எஃபெக்ட்னு இருக்குது. இப்போது ஒரு எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அதே எஃபெக்ட்டு அடுத்த ஆப்ஜெக்ட்டு ரிப்பீட் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த அப்ளை லாஸ்ட் எஃபெக்டை கொடுத்தோம்னாக்கா ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சேம் எஃபெக்ட், அந்த ஷேடோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு அந்த லைட்டிங் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அப்படி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். அந்த டூலில் வந்துட்டு ஒரு ட்ராயிங் பண்ணுறோம். ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம எஃபெக்ட் கொடுக்குறோம். ஏதோ ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை ப்ரஷ், இதில் வந்துட்டு ஃபில்ம் கிரைன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன் மானிட்டரில். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மானிட்டரில் பார்க்கும்போது இது நான் சாலிட் கலர் கொடுக்கறதுனால அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு டீட்டெயில் வந்து தெளிவாக கிடைக்காது. இதே நீங்கள் கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் எடுக்கும்போது மல்டி கலர் ஒரு ஒரு ஸ்பேஸ்க்கு, அதாவது ஒரு ஒரு செல்லு ஒரு ஒரு இன்ச்சஸ் இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இடையில கலர் மாறும் பார்த்தீங்களா, அந்த மாரி இமேஜஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரைன்ஸுங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னாக்கா கிரைன்ஸ் வந்துருக்குது பாருங்கள். இப்போது இதையே நான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு சாலிட் கலராக ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நான் எஃபெக்ட் கொடுத்ததுக்கும் எஃபெக்ட் இல்லாமல் சாலிட் கலருக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபிலிம் கிரைன்னு சொல்லிவிட்டு, அதாவது ஜக ஜகன்னு இருக்கும். ஜக ஜகன்னா ஆக்சுவலி டிசைன் பண்ணி நீங்கள் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணி ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஈவன் நீங்கள் ஒரு சேல்ஸில் இருந்தாலோ இல்லை ஒரு பெரிய ஐடியில் இருந்தாலோ எந்த துறையில் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு கலோக்கியல் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை வந்துட்டு நம்ம நிறையா கற்றுக்க முடியும். நம்ம டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜ் வந்துட்டு பிளர்ராக இருக்குனாக்கா இமேஜ் பிளர்ரியாக இருக்குமாங்க, கிரைன்ஸாக இருக்குமாங்க, ஜக்க ஜக்கன்னு சொல்லுவாங்க. இந்தமாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒரு ஏரியாவுக்கும் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் மீனிங் என்னமோ சேம் தான். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சில நேரங்களில் வந்து ஜக ஜகம்போம், பிக்சலைட்டாக இருக்குன்னு சொல்லுவோம், ஷார்ப்னஸ் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தரேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ண அந்த ஃபிலிம் கிரைனுங்கிற எஃபெக்டை ரிப்பீட் இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள் இப்போது எனபிளாக இருக்குது. சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து அப்ளை ஃபிலிம் கிரைன்னு கேட்குது. நான் அதை கொடுத்தேனாக்கா அப்ளை வந்துடும்.
அதாவது இப்படி நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் எத்தனை லெவல் கொடுத்துருக்கனோ அதே லெவல் அதே பர்சன்டேஜ் அளவுக்கு இதுக்கு வந்து அப்ளை ஆகிடும், எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. பட் அதையே வந்து செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுக்குள்ளார போய் நம்ம கொடுத்தோம்னாக்கா அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா அதோடைய லெவல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் உள்ளது வந்துட்டு அப்ளை ஃபிலிம் கிரைன் கொடுக்குறேன். சேமாக நம்ம ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் கொடுத்த அதே கலர் வந்துட்டு அதே எஃபெக்ட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது மூணாவதாக இன்னொரு ஆப்ஜெக்ட் ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோடைய கலரை மட்டும் நான் வேறு கொடுத்து வைக்கிறேன், சேஞ்சஸ் தெரியுங்கிறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம இந்த பிங்க்கு தான் மூணாவதாக ட்ராயிங் பண்ணது. இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸில் ஃபிலிம் கிரைன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ண எஃபெக்டோடைய விண்டோ. ஸோ இந்த விண்டோ பேனலில் நம்ம ஃபிலிம் கிரைனை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடைய கிரைன் லெவல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஹைலைட் ஏரியா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி அதோடைய லெவல் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்துட்டு 10 தான் இருக்குது, அதை ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஃபிலிம் கிரைனுங்கிற ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது டாக்குமெண்ட் ராஸ்டர் எஃபெக்ட் செட்டிங்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. சில நேரங்களில் பெரிய சைஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எஃபெக்ட்லாம் கொடுத்து வச்சுருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த ஃபைலை சேவ் பண்ணி இல்லுஸ்ட்ரேட்டராக சேவ் பண்ணி முடிச்சுட்டு சேவஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைலுடைய சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஃபைல் சைஸ் அதிகமாகிடும், ரெண்டாவது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோவாகிடும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இந்த ராஸ்டர் எஃபெக்ட்ஸில் டாக்குமெண்ட்ஸ் அண்டு டாக்குமெண்ட் ராஸ்டர் எஃபெக்ட் செட்டிங்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது 300 கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே ராஸ்டர் எஃபெக்டில் வந்து 300 கொடுத்துருக்கேன் அப்படின்னு, இது இப்போதும் இருக்கணும் அப்படின்னு. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் உள்ள ஆர்ட் ஒர்க்கு டிசைன் பண்ணும்போது இந்த எஃபெக்ட்ஸில் வந்து ராஸ்டர் எஃபெக்ட்ஸை 300 ஒர்க் பண்ணும்போது 72 வச்சுக்கோங்க. ஃபைனல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் எடுக்கும்போது 300 வச்சு எடுங்க, மறந்துடாமல். 72 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோடைய குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த ஆர்ட் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், சிஸ்டமும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு டாக்குமெண்ட் ராஸ்டர் எஃபெக்ட் செட்டிங். பட் இதில் வந்துட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 300 வச்சுட்டு ட்ரான்ஸ்பரண்ட் வேணுன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக வேணும் எந்த இடம்னாக்கா, இப்போ செலெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இந்த லைனுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில உள்ள தூரம் வந்துட்டு ஒயிட் வேணும் அப்படின்னிங்கனாக்கா ஒயிட்டு கொடுத்துக்கலாம், இல்லைனா ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கலாம். ஆன்டி அலைஸ். ஸோ இந்த ஆன்டி அலைஸ் கொடுக்கும்போதுனாக்கா சில நேரங்களில் வந்துட்டு ஷேடோவை கரெக்டாக ஸ்மூத்தாக கொடுக்கும். ஓகேங்களா? கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குங்கும்போது நீங்கள் இந்த ஏரியா செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, இது இடம் மட்டும் ஒரு கிளிப்பிங் மாஸ்க்கு கொடுத்து உங்களுக்கு எடுக்கும். அது தேவையில்லை நமக்கு மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம இதிலேருந்து எடுக்கும்போது வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் அங்கே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கனாலும் அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆன்டிலைஸ் கொடுங்க, இல்லைனா அது கூட வேண்டாம், டிஃபால்ட்டாக இருக்கிறது போதும். ப்ரிசர்வ் ஸ்பாட் கலர்ஸ் அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டிக் ஆகிருக்கு, அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒர்க் பண்ணும்போது 72 வச்சுக்கோங்க. ஃபைனலிஸ் முடித்ததுக்கப்புறம் 300 வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அந்த சேஞ்சஸ் தெரியும். நான் இதையே வந்து நல்லா ஜூம் இன் செஞ்சு காட்டுறேன். எஃபெக்ட்ஸில் வந்துட்டு ராஸ்டர் செட்டிங் 72 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரொம்ப ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்குது. அதுலேயே வந்துட்டு 300 கொடுக்குறோம். இப்போது ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீவியூ மாடலை எப்படி ஒரு ஃபைல் அவுட்புட் இருக்குமோ அந்த ரிசல்ட் நமக்கு வியூவிங்கில் கிடைக்குது. அடுத்தது 3D எக்ஸ்ட்ரூட் அண்ட் பவல். இதெல்லாம் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் தான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு. ஸோ இது முடிஞ்சிச்சு இல்லையா, இதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம். அடுத்தது ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம 3D ஷேப்பில் வரணும் அப்படின்னாக்கா நம்ம தனித்தனியாக வந்து ட்ராயிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3Dங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா 3rd டைமென்ஷன் எல்லாருக்கும் தெரியும். பட் அதே நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது
இப்போ நாம் வரைஞ்சிருக்கிறது 2Dயா 3Dயான்னு கேட்டிங்கனாக்கா இது எல்லாமே 2D தான். 3Dயா எப்போ மாறும் அப்படின்னாக்கா 2Dங்கிறது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னாக்கா ரூலர் கொடுத்துக்கிட்டேன் இல்லையா. இப்போது இது வந்துட்டு எக்ஸு, இது வந்துட்டு ஒய் எக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 2 டைமென்ஷனல் மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், எக்ஸு ஒய் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதோடைய தேர்டு டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு 3Dன்னு சொல்லுவாங்க. D ஃபார் டைமென்ஷன். ஸோ இது வந்துட்டு தேர்டு டைமென்ஷனாக நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு கலரை மாற்றினாலே போதும். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு நம்ம ஒரு ஷேடோ கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு 3Dன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்க்ரவுண்டில் வந்து இருக்கக்கூடிய ப்ளூ கலர் வந்து 2 டைமென்ஷனல், பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஷேடோ தான் வந்துட்டு தேர்டு டைமென்ஷனலாக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம எங்கே மூவ் பண்ணாலும் பண்ணணும். அப்படிங்கும்போது இதை நம்ம குரூப் பண்ணிக்கிறது பெட்ரு. நீங்கள் சிங்கிளாக விட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா சில நேரம் அது என்ன ஆகும்னா ஒரு கலர் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். இப்படி ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆனால் தான் அது வந்துட்டு 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குமான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லலாம். இது வந்துட்டு நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3D ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா பெட்டராக ஸ்மூத்தாக கிடைக்கும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இப்போ ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ எஃபெக்ட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரூட் அண்ட் பவல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து ப்ரிவியூ கொடுத்துட்டு இதோடைய டெப்த் எந்த அளவுக்கு வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த டைரெக்ஷன் எப்படி வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டெப்த் வந்து நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணும், எவ்வளோ ஷார்ட்டாக வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது பவல், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. இது நீங்கள் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் என்னென்ன கிடைக்கிது, எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளாஸ்டிக் ஷேடிங், இதில் நிறைய ஷேடிங்லாம் இருக்குது. ஒயர் ஃப்ரேமுங்கிறது வந்துட்டு அவுட்லைன் மோடில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி 3Dயை பொறுத்த வரைக்கும் ஒயர் ஃப்ரேம்னு தான் சொல்லுவாங்க. 2Dயில் தான் வந்துட்டு அவுட்லைன் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட்டு அதோடைய எண்டு பாயிண்ட், அதாவது அதோடைய பார்டர் இல்லை எட்ஜ் ஏரியா, அந்த கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாம் ஒரே மீனிங் தான் குறிக்கும். அந்த எட்ஜோடைய லைனை வந்து காட்டுறது தான் வந்துட்டு ஒயர் ஃப்ரேம். ஒரு ஷேப்புக்கும் அதோடைய எண்டு லைனை காட்டுறது. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் ஷேடிங் டிஃபால்ட்டாக அதில் இருந்துச்சு, நம்ம டிஃப்யூஸ் ஷேடிங்கோட வச்சுக்கலாம். கொடுத்துட்டு இந்த லைட்டிங்ஸ் வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். இந்த டைரெக்ஷன் நீங்கள் மாற்றுறதுல தான் இருக்குது உங்களுக்கு லைட்டிங் வந்து எந்த ஆங்கிளில் இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத காட்டுறது. நீங்கள் லைட்டிங்கை வந்து ரைட் சைட்லேருந்து கொடுத்தீங்கன்னாக்கா ஷேடோ வந்து லெஃப்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஷேடோ வந்து கீழே வருது அப்படின்னாக்கா லைட்டிங் மேலேருந்து வருதுன்னு அர்த்தம். இதில் பாருங்கள், ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய தான் லைட்டிங் ஏரியா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட்டு பட்டால் தான் அது வந்து ஷேடோ வரும். அதுதான் வந்துட்டு ஷேடோவை தான் நம்ம 3 டைமென்ஷனல் சொல்கிறோம். ஸோ இதுதாங்க நம்ம வந்துட்டு 3Dயில் பார்க்கக்கூடியது. ஸோ இது கலர் மாற்றணுனாலும் நீங்கள் இதில் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் குரூப் பண்ணி வச்சதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்து முடிச்சிட்டோம். இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, இதை நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்பியரன்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்களோ இந்த அப்பியரன்ஸ் லைப்ரரிக்குள்ளார வந்துடும். இந்த லைப்ரரியில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிருக்க எஃபெக்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள், திரும்ப அந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து ப்ரிவியூங்கிற ஆப்ஷனுக்குள்ளார செக் பாக்ஸில் ஒரு டிக்கு கொடுத்தீங்க. அப்படி கொடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதோடைய ஆக்சுவல்ஸ்
விஷுவல் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அப்போதைக்கு நீங்கள் அதை ஓகே கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், கர்வ் ஷேப்பு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஜெக்ட்டுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இதோடைய கண்டினியூட்டியை பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எவ்வளோ சீக்கிரமோ இதை வந்துட்டு சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இடையில கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்ததுக்கு கொஞ்சம் சாரி. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்னுடைய ஃப்ரீ டைமில் தான் உங்களுக்கு இதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இருக்குது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்னால் அப்போதைக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட சரியான ஃபெசிலிட்டியும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ இப்போதைக்கும் எனக்கு டைம் இல்லை தான். பட் என்னுடைய ஃப்ரீ டைமில் வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி நான் இதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் பிளான் பண்ணேனாக்கா அது நான் இன்னும் வேறு மாதிரி கொண்டு போகலாம். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் லேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அந்த 90ஸ்லாம் டைம் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 2000 டைம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து சாஃப்ட்வேரில் ஒரு டூல்ஸு இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா அந்த சீனியர் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடிய ஜூனியருக்கு சொல்லி தர மாட்டாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இந்த இன்டர்நெட்டோ இல்லை இந்த சோசியல் மீடியாவோ வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் வந்துட்டு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இது எங்களோட நீங்கள் இன்னும் பெட்டராக வரலாம். நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நாங்கள் லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டங்கள்லாம் பார்த்தா ஏகப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துலையே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிட்டே அதை நம்மக்கிட்ட சொல்லி தர மாட்டாங்க, கேட்டால் தெரியலன்ட்டு போயிடுவாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் எது சம்மந்தமான ஒரு ஆன்சரை தேடணுனாலும் ஜஸ்ட் கீன் பண்ணி சர்ச் பண்ணாக்கா உங்களுக்கு கூகுளில் அப் டு டேட் ஒரு செகண்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இன்றைக்கி உள்ள ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு நியூ மீடியாவாக இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளவோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி எங்களுக்கு இந்த அளவுக்குலாம் இல்லை சொல்லப்போனால். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது வந்துட்டு பார்த்தா நான் ஒரு பிகினர்ஸை தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் இந்த கிளாஸு. அடுத்தது எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ போயிட்டுருக்க கிளாஸ் எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் பிகினர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.